Kedah Sungai Limau சட்டமன்ற இடைத்தேர்தலின் பரப்புரை நடவடிக்கைகள் அனைத்தும் இன்றிரவுடன் முடிவுறுகிறது. இவ்வேளையில் அத்தொகுதியில் முக்கிய தொழில்துறையாக விளங்கும் விவசாயத்துறையின் மேம்பாட்டுக்கு தேசிய முன்னணி அரசாங்கம் தொடர்ந்து சிறப்பு கவனம் செலுத்தி வரும் என துணை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். மீனவர்கள், தோட்ட தொழிலாளர்கள், கால்நடை வளர்ப்போர் என விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் வருமானத்தை உயர்த்தும் உதவிகள் அதிகரிக்கப்படும் என தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் உறுதியளித்தார். ஜப்பான் போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் இன்றளவும் விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அந்நாடுகள் உணவு தேவைக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றன. ஆகவே விவசாயத்துறையின் வாயிலாக நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக துணை பிரதமர் கூறினார். இதனிடையே விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மூன்றாம் தரப்பான தரகர்களின் தலையீடு இன்றி விவசாய உற்பத்தியை நேரடியாக சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயம் என்பது எந்நேரமும் விளை நிலத்தில் உழைத்திருப்பது மட்டுமல்ல, விவசாய உற்பத்தியை விற்பனை செய்யும் யுக்தியையும் விவசாயிகள் அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலம் விவசாயிகள் தங்களது வருமானத்தை உயர்த்திக் கொள்ள முடியும் என தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ள பசார் தானி எனப்படும் விவசாய சந்தையின் வாயிலாக விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தரகர்களின் தலையீடு இன்றி நேரடியாக வருமானத்தை பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருப்பதை தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் சுட்டிக்காட்டினார். Kedah Yanil Sungai Limau விவசாய சந்தையை திறந்து வைத்து தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் உரையாற்றினார்.